12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி பார்த்தீங்கன்னா 60 வயது ஒரு கொடூரனால குழந்தை பெற்றெடுத்திருக்காங்க. இது எங்கே நடந்துச்சு எப்படின்னு வாங்க தெளிவாக பார்க்கலாம். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் 17 வயது சிறுமி வசித்து வருகிறார். இந்த சிறுமி அப்பகுதியில் இருக்கும் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்பு கடுமையான வயிற்று வலியால் மருத்துவமனையில் அந்த சிறுமி அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சிறுமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா வாழப்பாடி அனைத்து மகளிர் காவல் நிலைய அதிகாரிகளுக்கு மருத்துவமனை சென்று சிறுமியிடம் விசாரணை நடத்தியிருக்காங்க. அப்போது பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் வசிக்கும் பழனிசாமி 60 என்ற முதியவர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக சிறுமியும் கூறியிருக்காங்க. இது குறித்து சிறுமியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகாரும் அளிச்சிருக்காங்க. அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் அந்த நபரை கைது செஞ்சு இப்போ சிறையிலும் அடைச்சிருக்காங்க. மேலும் இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சிறுமிக்கு பார்த்தீங்கன்னா 60 வயது மதிக்கத்தக்க ஒரு நபரால் இந்த மாதிரி ஒரு விபரீதம் நடந்திருக்கு. அந்த பெண் பார்த்தீங்கன்னா 10 மாதம் வரைக்கும் இந்த நியூஸை யாரிடமும் சொல்லாமல் மறைச்சிருக்காங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தையும் பெற்றெடுத்திருக்காங்க. ஸோ பெண் குழந்தைகளாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், யாருக்கு என்ன தவறு நடந்தாலும் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்திலோ அல்லது பெற்றோர்களிடமோ தொடர்பாக என்ன நடந்திருக்குன்னு வீட்டில் யாருக்கிட்டாவது சொல்லுங்கள். சொன்னால் தான் அதுக்குண்டான சொல்யூஷனும் கிடைக்கும். மேலும் இது போன்ற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.